இஞ்சி தட்டுறேன்னு சொல்லு ப்ரோ. இஞ்சி இடிக்கிறீங்களா? அனைத்தையும் தோட்டத்துக்கு கொண்டு வந்தாச்சு. ப்ரோ லைட்டாக சாப்பாடு கிட்டி விடுங்க. ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் இன்னைக்கு தோட்டத்தில் ஒரு சமையல் பண்ணி சாப்பிட்லாம்னு எல்லாம் பசங்களாம் வந்திருக்கிறேன். சரி சரி. அங்கங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன். நாங்கள் வெங்காயம் உரிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இது வெங்காயமா? இல்லை, இதுக்கு பேர் வெங்காயம். அது வெள்ளை பூண்டு. வெள்ளை பூண்டு கறி அங்கே வெந்துக்கு இருக்கு. யாருடா அது? அரிசி சாப்பாடு வச்சுருக்கிறாங்க. யாருது எடுத்தியா? எப்போ? அதான் தக்காளி வேலை வெட்டி வச்சிருக்க பார்த்துக்க. கரண்டிடுறா கரண்டி. கறி எம்பிட்டு கறின்னு போய் பார்த்து. இது எத்தனை கிலோ? 5 கிலோ. 5 கிலோவா? உயிர் கோழியாக வாங்கிட்டு வந்து. இது என்ன நம்ம பச்சை இலை மாதிரி வச்சிருக்கீங்க? அதெல்லாம் வந்து காட்டுகளில் போடுங்க, மூலிகை இலை. சரி சரி. இது என்ன, இது வந்து கொத்தமல்லி தலை மாதிரி இருக்கு. கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா. அதான் கேட்குறேன் சரியா. என்ன பச்சை உயிர் கோழியாக வாங்கிட்டு வந்து இங்கே செத்து போச்சு. ப்ரோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டவுசர் ப்ரோ முட்டை வச்சிருக்கீங்களா? இதான் முட்டையா? நாட்டுக்கோழி முட்டை ப்ரோ. அது சிக்கன் ஷாப் புதுசா அவனுக்கு. ப்ரோ ஆள் வந்து ஹீரோ மாதிரி இருக்கீங்களே நீங்க. கொஞ்சம் இங்கே உங்க பேச காட்டுங்க இங்கிட்டு. அது ஆண்டின். இதுல என்ன ப்ரோ வந்துட்டு இருக்கு? அதில் சாப்பாடு. சாப்பாடா? இதில் எத்தனை கேஜி போட்டிருக்கீங்க? இதில் எவ்வளோ போட்டிருக்கீங்க? ஒரு 5 படி அரிசி போட்டுக்கிறோம். 5 படி போட்டிருக்கீங்க. இப்போ இதெல்லாம் சமைச்சு எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க சமையல்? இப்போதான் ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான். 1 மணி நேரம் ஆச்சா? இப்போ என்னென்ன ரெடி ஆயிருக்கு? இன்னும் எதுவுமே ரெடி ஆகலை. எதுவுமே ரெடி ஆகலையா? சரி, அப்போ ஒரு 1/2 hour சென்று வரட்டுங்களா? ரைட், போயிட்டு இன்டர்வியூ எடுக்க. இல்லை, அதுக்குள்ளே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். கிடைக்காது. இப்போதான் வந்தேன். என்ன சமையல் ரெடி ஆகிட்டு இருக்கா? ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த சைடு அவர் மாப்பிள்ளை வந்து அடுப்பு எரிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி சரி. நம்ம தம்பி பசுபதி. இவர் பக்கத்தில் யாரும் இல்லையே. அவர் ஒரு வீடியோகிராஃபர். அவர் ஒரு யூடியூப் சேனல் ஓனரு. அப்படியே இங்கிட்டு வாங்க. இவங்க நமக்கு எடுபடி. அவர் இடிப்பாரு, இவர் குத்துவாரு. அங்கிட்ட ஒருத்தர் புடைக்கிறதுக்கு ஆள் சேர்த்து. இவர் வந்து நமக்கு டேஸ்ட் பார்க்க வந்தவர். இவர் யாரு? இவரா? ஓஹோ, சரி சரி சரி. எல்லாம் ரெடி பண்ணோடனே அவர் டேஸ்ட் பார்த்து சொல்லுவாங்க. ஆமா ஆமா. ஒரு எச்சி வச்சதுக்கப்புறம் கீழே படுத்து கிடக்குறாங்க அவரு. அவங்களுக்கா? சரி சரி. காமிச்சு விடுப்பா. அவங்க தான் கொஞ்சம் பெரிய அதிகாரி. ஏய் ஜாலி. இவரு ப்ரோ, இவர் பேர் என்ன சொன்னீங்க? இவர் பேரு? அவர் பேர் ஊசி. ஊசியா? அப்ப நூலு? நூல் அங்க இருக்காரு. இந்த அவர் பேர் நூலா? அவர் பேர் ஜாலி. இவரு? அவர் பேர் பெரியவர். அவர் எந்திரிச்சு நிப்பாட்டுங்க பாப்போம். இல்ல அவர் இப்ப எந்திரிக்க மாட்டாரு. டயர்ட்ல இருக்காங்க. ஏய் ஊசி, எந்திரி சொல்லு ப்ரோ. இல்ல எந்திரிக்க மாட்டாரு. ஏய் எந்திரி, இதெல்லாம் கடிச்சிட்டு தான் போய் நேரம் ரொம்ப நமக்கு தேவையில்ல. சாப்பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஏற்றுங்க. இவங்க எப்படி வெங்காயம் வச்சு முடிச்சிடுவாங்களா நீங்களா? முடிஞ்சுடா. சமையல் ரெடி ஆகலாட்டி முடிச்சிடுவாங்களா? ஆமா, நாங்க 2 பேரும் குறிச்சிட்டு இருக்கோம். மற்றவங்க எல்லாம் வேடிக்கை காவல் இருக்காங்க. பூரா அவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பா நாளைக்கு தான் ஆகும். இதுதான் நம்ம தம்பி விறகு சப்ளை பூரா போய் விடுறான். இப்போ இந்த விறகுலாம் வந்து ப்ரோ எடுத்துட்டு வந்தாரா? ஏன் அவர் அங்கிட்டாம திரும்பிட்டு நிக்கிறாங்க? அவர் கொஞ்சம் வெக்கப்படுவாரு. ஓ, வீடியோனா வெக்கப்படுவாப்லையா? சரி 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 சரி. அதை தூக்கி வைனே மணியனே. அதை தூக்கி வைனே நின்று எரியும். குழம்பே அதில் வச்சுக்கலாம். நீங்கள் லைட்டாக உடச்சி வச்சோம்னா போதும். அப்படியே வைக்காது ப்ரோ, உள்ளே போகாது. இந்த லைட்டாக எரிஞ்சு உள்ளே வச்சுன்னா நல்லா எரியும். அந்த அடிக்கடி முட்டையை அப்புறம் வச்சுக்கலாம். முட்டை நேரம் வெடிச்சிருக்கேன். உள்ள வெடிக்கல ப்ரோ, இன்னும் தண்ணியே சூடு வரல. ஃபர்ஸ்ட் வெங்காயம் ப்ரோ. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கு மேல தான் கறியை போடணும். பதம் பாக்குறீங்களா? ரெடி ஆயிடுச்சா? போடு தம்பி, அம்பட்டையும் கடையே கம்மியா போடு. கடுகு போடுறதெல்லாம் வந்து ஏறா வாடா. இங்க ஏறா போடுறத. அதுக்குதான் அப்படி எடுக்கணும்னு சொன்னேன். சரி, அந்த கண்ணி எடுத்துக்கிறேன். அந்த கரண்டி எடுறா.
இல்ல இல்ல அந்த கண்ணி கரெக்டா இருக்கு சோத்து கண்ணி எந்த எடு. சோத்து ப்ரோ டேய் சோறு விட்டு பாத்துட்டு விடு முடி சகையில ஈய சின்ன கண்ணி அதோட வெளிய இது பாத்துக்கோங்க ப்ரோ நான் வணக்கம்டா போடியா ஒண்ணு பட்டத போடு நீ டேய் இதெல்லாம் பந்தறத போற போயா என்னையா நீ வெங்காயம் போடுற? டேய் வெங்காயம் வந்து அறுத்துறலாம்டா ரொம்ப பெருசா இருக்குடா ஏன்டா மச்சான் நான் வணங்கறேன் ஏன்டா பைப் பில் போட்டேன் அது ஒரு நல்லா தெரிஞ்சுக்க இந்த குழம்பு பொறுத்தளவு நீ கடுகு போடக்கூடாது கோழி குழம்பு பொறுத்தளவு எண்ணெயிலே நல்லா வணக்கி லாஸ்ட் தாளி சுட்டுன்னு வச்சுக்க தாளிக்கு விட கடைசி அதை என்ன ப்ரோ புகையா ப்ரோ என்ன புகையா ஓகே என்ன தலையில என்ன காக்கா ஆகி போயிடுச்சா அடுத்த மாசத்துக்கு ஒண்ணு கொஞ்சம் வதங்கிட்டா ஒரு வேலையை பார்த்துருக்காங்க எண்ணெயில கீழே விழுகுதுடா பூண்டை போடுறியா அப்ப தட்டி போடலையா பூண்டு எடுத்துற போ ஏய் எல்லா பூண்டையும் மொத்தமா போடாதடா பாதி பூண்டு மட்டும் போடுறா அது மிளகா எப்படி ப்ரோ அதை மறந்தும்ல இப்ப தண்ணி எது வேணுமா கீழே அடிச்சு விட்டுருவா. வடிச்சு கீழே வடிச்சுடுறா மறந்து நாய்க்கு வேண்டா என் நாய்க்கு ப்ரோ எவ்வளவு எல்லா பூண்டையும் போடுறா தட்டி பாரு. இல்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி இஞ்சி பூண்டு பேசுவாங்க ப்ரோ என்ன பண்றீங்க பூண்டு தட்டுற. பூண்டு தட்டுறீங்களா பூண்டு தட்டுற கீழே கூட கொட்டிட்டு இருக்க. ஏய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கிட்டு நீட்டா அது நல்லா தான் இருந்துச்சு நாட்டு கொஞ்சம் நல்லா விடா நம்ம ட்ரை பார்த்தேன்டா பிராய்லர் நல்லா இருக்கு நாட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் போடுற தட்டு. இன்னும் ஜோடி எங்க வரியா இன்னும் போடுறேன் என்னமோ வேணும்னாரா? ஒரு பாத்திரமா இருக்கு வடிச்சுறாங்க அந்த தட்டோட வடிச்சுறாங்க ஹலோ கூட ஹெல்ப் பண்றேன். க்ளீன் பண்ணுங்க தெரியுதுங்க வெச்சுக்கோ ஏய் என்ன மாப்ள சோத்தை கீழே விட்டியா? அது ஓடி பெருசா கொடுத்துட்டாங்கப்பா. வேற எது இருக்கா சட்டி? இல்ல வேற சட்டி இல்ல. அம்மால கூட மணி நீவே சொல்லுங்க கீழே அப்படியே விடுறோம்மா. பாருங்க ப்ரோ என்ன பண்றீங்க சாய் மட்டும் தானே. ப்ரோ இஞ்சி அடிக்கிறா. இஞ்சி தட்டுறேன்னு சொல்லு ப்ரோ இஞ்சி இடிக்கிறீங்களா அனைத்துமே இங்க தோட்டத்துக்கு கொண்டு வந்தாச்சு. எதுவுமே ரெடிமேட் கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பரேஷன் பண்றது மட்டும் சொல்லுங்க தம்பி இந்த மரத்துல இருங்க அதுதான் இலை பெருசா இருக்கு. இந்த இதுல ஒண்ணு இந்த அந்த மரத்துல ஒண்ணு இருக்கு. சமையல் வேற ரெடி ஆயிடுச்சுட்டாங்க டக்குன்னு இலை எடுத்துட்டு ஓடுவோம். ஆஹா மரத்தில் இலைய மட்டும் இருங்க நீங்க மரத்தா இருக்கான் இலைய மட்டும் இருங்க. எல்லாம் நம்ம பசங்க ஃபுல்லா அப்படி தான் இருப்பாங்க. மரத்துல இருக்க போயிட்டாரா அவரு வேட்டியை வேற இங்கே காய போட்டு போயிட்டேன். நேற்று ராத்திரி வந்து வீட்டில் போய் கொண்டாட்டி இறக்க மாட்டா இருப்பா. ஏய் இங்கே நான் இருக்குப்பா இருப்பா நீ என்ன வேலையை தாண்டி போறீங்க இல்லை இது வந்து ஃபாரஸ்ட் அனிமல்லாம் வந்து தோட்டத்துக்கு வந்து தக்காளி செடியை சாப்பிட்டு போயிடுது. அதனால் அது வராமல் இருக்கிறதுக்காண்டி சும்மா கம்பியை கட்டியிருக்கான். வேற ஒன்றும் இல்லை. இங்கே வா இங்கே இருக்கு பாரு வரே பொருங்க நாங்கள் அறுத்துட்டு வந்துடுறோம். அந்த இலையெல்லாம் வேணாம் இது அறா. அப்புறம் எந்த இந்த வரேன் வேற எந்த இலடா இருக்கிற? நல்லா பெரிய இலையா வேணும் இங்கே வா என் மேல உட்கார் தோல்ல உட்கார் நான் தூக்கி விடுறேன். வா ஆட்டலாம் வேறு தம்பி காலில் நில்லு காலில் நில்லு. எதுல என்ன அறுத்துட்டியா? இல்ல லைட் யாருக்கு இறக்கு. ஓகே 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 அந்த பொண்ணு நீங்களுக்குள்ள எடுத்துக்கலாம் இன்னொன்று ஏய் ரெண்டு வேணும். இது மாதிரி எடுத்தா போமா ஏடி எல்லாம் ரெடி ஆயிடுச்சா ப்ரோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை போனோடனே அப்படியே போட்டு நல்லா சாப்பிட்றலாம். ஆ இந்த மிச்சம் மீதிக்கு குத்தியெல்லாம் எடுத்துட்டு இருக்கான் தம்பி.
போதும் ப்ரோ. அப்படியே நடந்து வா. ப்ரோ நான் சொன்னா பாரு அதுல யாரா இது ஆனா அப்படியே இந்த சைடுல எடுத்துக்கிறேன். நான் மறந்துட்டேன். இது என்னங்க இஞ்சியா? தனியா வச்சிருக்காங்க. அதை உடச்சு உரிக்கலையா? சட்டி இருக்கு கறி பத்தணும். முட்டை உரிக்கணும். தேங்காய் இன்னும் சட்டை கூட ஏதாவது எடுத்துங்க ப்ரோ. இங்கே ஒரு நெட்டு குச்சி போட்டுருந்தேனடா. இந்த மேரிக்கு வரான் சட்டியை வந்துட்டோடா. தள்ளி டப்புன்னு வெளியே விட்டுட போகிறேன் நீங்கள் மச்சான். பாரு இந்த இதில் எடுத்தியா பாரு. ஓகேவா? ஒரு இளநீ குச்சி விடுனே. தேங்காயே குத்த முடியாது, இளநீ ஊற்றுறாங்க. ஆறுவாங்க. ஓ நீங்கள் வந்து இப்போ மரத்தில் மேலே ஏறாமல் குச்சி வச்சே குத்தி. மரத்தில் மேலே ஏறதுக்குலாம் வேலை இல்லைங்க. குச்சி வச்சு குத்துறவே மரம் நமக்கு அந்த அளவுக்கு டேலண்டட். எப்படி அவ்வளோ டேலண்ட் இருக்கா உங்களுக்கு? ஓகே ஓகே. மற்ற மரமெல்லாம் பாருங்க கழுவு மரம் மாதிரி இருக்குது. பக்கத்தில் இருக்காங்க குச்சி வச்சு. ஏன் ப்ரோ கறி ஃபர்ஸ்ட் கொஞ்சமா இருக்காவது தெரிஞ்சல போதுமா ப்ரோ? ஏன்னா தேங்காய் பிடுங்கன்னா கீழே போட்டா அதே ப்ரோ நாடு இது கறி கம்மியாக இருக்கவே தெரியுது. கறி கம்மியாக இருக்கு. எள்ளி சாப்பிடலாமா? இவனை நம்பி எதுவுமே செய்ய முடியாது ப்ரோ. இல்லைங்க கங்கெல்லாம் வெளியே விட்டா தானே அப்படி ஆப்பிள் வச்சுக்கிறேன். அவ்வளோதான் சும்மா எல்லாத்தையும் போட்டுருக்கோம். என்னடா அத்தனை எடுத்து இந்த எல்லாம் அதிகம்டா. நான் தலைவலா இருக்குதுன்னு தலைவாளான்னு அறுக்க சொன்னீங்க. அதே தலைவோட அறுத்துக்க வேண்டாம் ப்ரோ. ஒரு இளநீ குத்துட்டு ப்ரோ. ஏடா சந்திர இதுதான் தலைவாழை இலை. அதை கூட அந்நேரத்துக்கு இப்படியே ஓட்டு ஒவ்வொருத்தருக்கும் இலைய. அதான் அந்த மூடி கயிறு அந்த பழமா ஒரு அருவா மட்டும் கொடு. இலைய எடுத்துருந்தேன். அதை இளநீ வேணுமா? போடுறான் ஊர்த்திக்கு நேரம் வைக்க போடுறான். அது வேணா, அது ரொம்ப இதா இருக்கு. என்ன தண்ணி மாதிரி இருக்குமா? ஆமா. இலை இருக்குண்ணே. இலை இருக்குண்ணே. ஏய் கேபி அங்க இலை இருக்கியா? இலைய தூக்கி தைச்சு பக்கம் வைங்க. இலைய வேஸ்ட் பண்றீங்கடா. நீதான்டா தரவானே. ஏய் இந்த ஒரு அந்த குச்சி வர்ற பாலை குச்சி. ஏய் மாப்ள அதுல வெறும் தண்ணியா தான்டா இருக்கு. அப்புறம் அதான் ப்ரோ நமக்கு வேணும். நம்ம லைட்டா எள்ளி குடிச்சிட்டு சாப்பிட மாட்டீங்க பாரு. நான் சொல்கிறேன் சாப்பிட்ற நேரத்தில் ஆளுக்கு ஒன்றா மட்டும் போடு. 1 2 3 4 5 6 7 8. அண்ணே நான் ஒன்று ஏய் அதெல்லாம் எதுக்குடா போடுற? பெருசா போடுறா. வாய் குச்சி பாருங்க. அதுல அலர்னாயிரம் வந்து செல்ஃபி அடிக்க போறாரு. கண்டாரா இல்லையா? ஆஹா ஏய் இதுதானே. சொல்றேன் எனக்கு. மெதுவா போடுறா. வாக்கியால ஆட போதும்ல. எத்தனை இருக்கு? ஏதோ காயின் பண்ணி ஒன்று 6 தான்டா. போடுறா போதும்ல. ஒட்டாதடா அண்ணா கேட்குறானா? அது உள்ள அப்படியே இறங்க. சின்ன பையங்க. ஏய் என்ன வந்து பிடிங்க. தப்பா தெரியாது. நீ இறங்குனாச்சே இறங்காடிச்சு ஜாச்சி விட்டுருக்கிறது. இந்த கீழே போகணும். அதான் பெஸ்ட்டாக இருக்கும். கோலைய புறம் காலி வந்து தெரியும். அவர் வந்து செருப்பு கழட்டி போகிறாங்க நம்மளே. அடுத்த இஞ்சி போடுறது. மூடு ப்ரோ. ஒரு ப்ரோ. ஏய் இது ரெண்டா விட்டாயா? இது
பருப்பு இருக்கா? இங்க எல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. நீங்க எதுக்கு வெட்டி வெட்டி குடிக்கிறீங்கப்பா? அப்புறம் எப்படி வீடியோ எடுக்கிறது? என்ன சொல்ற? போர் மோட்டர் ஓடுதான் பாரு, நல்லா மேல தூக்கி விட்டான். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஓடும். நல்லா மேல தூக்கி எடுத்தியா? எல்லாம் மேல தூக்கி விட்டீங்களா? செல்லுங்க. ஒழுங்கா அதுக்கு பதில் எனக்கு ஒன்று கொடுத்துரு. கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஓ வேற யாருக்கு? எனக்கு எழுதினு எனக்கு போயிரு ஓடி. எனக்கு வந்து சின்ன எண்ணெய் தர பெரிய நல்லா இருக்கா? செம்ம டேஸ்ட்டு. எப்படி ஆஃப் பண்ணிடவா? எடா ஆஃப் பண்ணிடவா? தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டு. நல்லா இருக்கா? நல்லா பதமான எண்ணெய். செம்ம டேஸ்ட்டு. இங்கே காட்டுங்க. ஆமாம் வந்து வாங்கி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் மங்க நாங்க. எனக்குடா என்னது? அப்படியே இங்கே வருங்க. இங்க ஒரு இளநீ கூட இல்லையா? அவனை அப்படியே எடு. சேக்காகாம எடுக்கணுங்க, மெண்டல் மாதிரி கேப்பியா? என்ன பண்றீங்க? மிக்ஸி இல்ல, அதனால போட்டு இடிச்சுக்கிட்டு இருக்கேன். தோட்டத்துல என்னதை இடிக்கிறீங்க? வெங்காயம் தக்காளி. என்ன இடிக்கிறீங்க? வெங்காயம் தக்காளி. அப்படி க்ளோஸ் அப் எடுக்காத அப்படி ஒரு பொசிஷன். ஜாரு சூப்பராக ரெடி ஆயிடுச்சா? இது மிக்ஸி ஜாரு. பழங்காலத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா கரண்ட் இல்லாத காலத்துலலாம் ஆட்டுவாங்க. நம்மள்ட்ட உரம் இல்லை, அதனால வீட்டில் தான் உரம்லாம் இருக்குது, தோட்டத்தில் எதுவுமே இல்லை. ஜிம்முக்கெலாம் போவீங்க போல. பாடி கண்டிஷன்லாம் நீட்டாக இருக்குது. அவ்வளோதான். போட்டு மூடி விட வேறு. உப்பு கரெக்டாக இருக்கா? புரியுதுடா. நான் அந்த ட்ரை பார்க்குறியா? இல்லை லைட்டாக உப்பு அதிகமாக இருக்குது. ப்ரோ எப்படி இருக்கு? அருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது. டேஸ்டெல்லாம் பர்ஃபெக்டாக சால்ட் எல்லாம் எப்படி இருக்கு? கரெக்டாக இருக்குது. சாப்பிடலாமா? அப்புறம் தானே செய்கிறேன். ஓகே ஓகே. அந்த நேரம் நான் சொல்லலான்னு வந்தேன். சூப்பர் இதில் ஊற்றி இதில் குடிக்கிறது. இப்போ தான் இளநீ குடித்தேன். போய் கழுவிட்டு வந்து சுத்தம் பண்ணிட்டு வந்தாங்க. வாங்க கேமராமேன் எல்லாம் யாரு? ப்ரோ அது என்ன ப்ரோ? நாட்டுக்கோழி சூப்பு. சூப்பா? எங்களுக்கு கிடைக்குமா? நல்லா எனர்ஜியாக. ஓ டெஃபினெட்லி. ஆளு பாடி ஃபிட்னஸா வச்சிருக்கீங்க. ஜிம் மச்சான் வாடா, லேட்டா இது மூத்த போறடா. வேகமா வா.
அங்கே ஒருத்தர் வந்து டம்ளர் ரெடி பண்ண போனார். இன்னும் டம்ளர் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு அங்கே. அவர் வரங்களாட்டி இங்கே சூப் ரெடி காலி ஆயிரும்னு நினைக்கிறேன். நம்ம சூப் பிடிக்கிறத பாருங்க இளநீல மச்சான் கையில் விட்டுறாத மச்சான். பொசுக்குமானே எல்லாம் கொட்டாங்கச்சியில் சூப் பிடிச்சிருச்சா இளநீல பிடிச்சி குடிக்கிறான். அருமா மச்சான். டேஸ்ட்டாக இருக்கா மச்சான்? ஆனால் உப்பு இல்லை மச்சான். சார் நம்ம ப்ரோ இளநீ ப்ரோ. இளநீல சூப் குடிக்கிறேன் ப்ரோ. சூப் இளநீ ப்ரோ. கையில் ஊற்றிட்டு சுடுங்க ப்ரோ. ப்ரோ சூப்பு குடிக்க வர்றீங்களா ப்ரோ? ப்ரோ என்ன பண்ணுறேன்? எங்கடா கிளாஸ்? பஸ் என்ன தென்னை மட்டையா கொண்டு வரீங்க? இதுதான் நமக்கு கப்பு. கப்பா அப்படியே வச்சு ஊத்துங்க. உனக்கு மட்டும் எப்படா கொண்டு ப்ரோ வச்சு ஊத்துங்க அப்படியே கீழே. அந்த உப்புக்கா அதுக்கு இல்லை இல்லை மச்சான் கரெக்டாக இருக்கும். பொறுப்பு அங்கேயே வைங்க வரேன் பொறுப்பு. தம்பி ஊத்து. இங்கே வாங்க இங்கே வைங்க வாங்க. கட்டியாக இருக்குது. இந்த இதில் ஊற்றுங்க நமக்கு. அது தண்ணி லைட்டாக இருக்குது. ஊற்றி விட்டுருங்க தண்ணிக்குள்ள. கையில் பிடிச்சிக்கணே ப்ரோ. ஆஹா கொஞ்சமாக இருக்குது. திரும்பி சொல்லு. ரைட். அது மாதிரி ஒழுக ஆரம்பிச்சுட்டா. ஏய் பொடி போடுற வேற பக்கத்தில் வந்து ஊத்து மச்சான். எல்லா கரண்டியும் போட்டு வளர்த்துருக்கேன். இப்போ பொடி பண்ணணுமா? பொடி போட்டாச்சு மச்சான். ஒரு பொடி தான் போட்டுருக்கியா? இது எதுக்கானா கறியில் சாடுறதுக்கு மச்சான். கறி இன்னும் வேகலை நல்லா. அப்போ தண்ணி ஊற்று மச்சான். அப்புறம் ஊற்றிக்கலாம். இல்லை கொஞ்சம் ஊற்று. ஓகே. இப்போ சம்படுத்து மூட. இப்போ மிளகா அப்படி சேர்ந்து சாந்து வேகும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திரும்ப குழம்பு கொடுக்கலாம். திரும்பிலாம் குழம்பு முடியாது ப்ரோ. இன்னும் தண்ணி ஊற்றுமா ப்ரோ? பத்தாது ப்ரோ. அடி பிடிச்சிட்டு உடனே கிண்ட கொஞ்சம் லேட் ஆச்சுனாலும் கூட கொஞ்சம் மட்டும் ஊற்றி ப்ரோ. அதை ஊற்ற பாதி மட்டும் ஊற்றி. ஆமாம். டீயை கல்லு ஜல்னு இறக்கி விடுங்க. அடுத்தபடியாக இப்போ நான் சூப் குடிக்கிறேன். அந்த சட்டியில் போடுவாப்பா. ஏய் அவ்வளோதான் சவாரி முடிஞ்சு. பெருசா இருக்குது. வாழை பிடிக்கலாமா? ரெடி ஆயிட்டான். ஒரு ஆளுக்கு ரெவண்டு கறி அப்புறம் திருப்பி பாரு நீ வாடா வைமா வர வைமா. பாலாஜி எப்படி குழம்பு சூப்பராக்கா? ஏப்பா நீ சொன்னதே சொல்றீங்களேப்பா. இவரெல்லாம் போட்டவனே காலி ஆகி போச்சு. குழம்பு சோறு கறி பத்தாவதுக்கு தயிர் வெங்காயம் இதெல்லாம் நாங்க தானே வச்சோம். நீங்க தான் வச்சீங்க. செம்மையா இருக்கு. அவரு மாஸ்டர். அவரா? மணியண்ணா மாஸ்டர் நீங்களா? நெக்ஸ்ட் வர்ற ஆர்டர்லாம் உங்களே சாப்பிட்டு பேசிக்கலாம். ஒரு வாரம் மச்சான் வேற லெவல் போ. பாப்பா இது என்ன தெரியுமா? இது என்னது? எனக்கு சேவல் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையே. சேவலோட கால் தான் இது. எப்படி சாப்பிட்றது கொஞ்சம் சாம்பிள் காமிங்க. மணி ட்ரெயில் காமிக்கிறீங்களா? மச்சான் என்ன டீசெண்டாக சாப்பிட்றீங்க? ராஜகிரன் மாதிரி. அதிகமா இருக்கு. ஆறுனதுக்கு கடிச்சு காமிச்சேன். ராஜகிரன் மாதிரி சாப்பிடுங்க. சூடு அதிகமா இருக்கு. வீடியோ எடுத்துறேன். சாப்பிடு. கடி சூடு அதிகமா இருக்கு. நான் சாப்பிட முடியல. கடிக்கல காமிக்கிறேன். அப்ப எடுத்துக்கங்க. 4 மணி சாப்பிட ரெடியா. நீங்க சாப்பிடுங்க பாப்பா. இல்லை நீங்கள் சாப்பிடுங்க. 2 முட்டைக்கார போய் வீடியோ எடு.
என்ன இலைய கொஞ்சம் மறைச்சிருக்குது என்ன அங்கே இருக்கு? இப்போ வந்து நான் இப்போ என்னன்னா டேஸ்ட்டு சொல்ல முடியலையா? அந்தளவுக்கு இருக்கா? அருமையாக இருக்கா? ஏன் அமைதியாக சாப்பிட்ருக்காங்க? இந்த இலையில மட்டும் என்ன 2 முட்டை இருக்குது? பார்த்தீங்களா? ஸ்பெஷல் கெஸ்ட்டு. ஸ்பெஷல் கெஸ்ட்டா நீங்கள்? என்ன பதவியில் இருக்கீங்க? இன்னும் பதவி சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆ